தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல ரஜினி சார் சீக்கிரமே ரிட்டையர்ட் ஆக போகிறார். 2027க்கு பிறகு சினிமாவிற்கு குட் பை சொல்ல போகிறார் அப்படின்னு செய்திகளுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விமான நிலையத்துல சும்மா மாசாக பயங்கரமாக படு வேகமாக அவர் நடந்து போக வீடியோவுமே வைரலா போயிட்டு இருக்கு. இந்த மனுஷன் எப்படி ரிட்டையர் ஆவார் அப்படின்னு பலருமே கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இவருக்கு இருக்கும் வேகத்தை பார்த்தா இன்னும் 100 படங்கள்ல நடிப்பார் அப்படின்னு கமெண்ட்டுகளுமே வந்துட்டு இருக்கு. அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி வலைபேச்சு அந்தணன் ஒரு பேட்டியில கமலும் ரஜினி சாரும் இணைந்து ஒரு படம் நடிக்க போறாங்க. அந்த படத்தை நெல்சன் இயக்குறாரு. 2027ஆம் ஆண்டு அந்த படப்பிடிப்பு தொடங்கும். அதுதான் ரஜினி சாருடைய கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் இப்போது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருந்தது. உண்மையிலேயே ரஜினி சார் தரப்புல இருந்து அப்படி ஒரு செய்தி வந்ததாக அந்தணன் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. எப்படி இருந்தாலுமே இன்னும் தொடர்ந்து ரஜினி சார் நடிப்பார் அப்படின்றது தெரியுது. இப்போது ரஜினி சார் கமல் சார் இணையும் படத்திற்கு வரலாம். சோ அதாவது கூலி படம் வெளியிட்டிருக்கு முன்பாக ரஜினி கமல் இணையும் படத்தை லோகேஷ் தான் இயக்குவார் அப்படின்னு சொன்னாங்க. கூலி படம் ரிலீஸ் ஆக அந்த படம் ரஜினி சாருக்கு அதிருப்தியை கொடுத்திருக்கா. கூலி படத்துல இயக்குனருடைய டச் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் நேரத்தை எப்பொழுதுமே தவறவிட மாட்டாரு. சரியான நேரத்திற்கு ஸ்பாட்டுக்கு வருவாரு. ஆனா லோகேஷ் அவர்கள் அப்படி கிடையாதாம். சூப்பர் ஸ்டார் வந்த பிறகு மெதுவாகத்தான் ஸ்பாட்டுக்கே வருவாராம். இந்த ஒரு விஷயமே ரஜினி சாருக்கு ரொம்ப அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா ஷூட்டிங் அப்பே ஒரு சில மோதல்கள் எல்லாம் நடந்துள்ளதாக சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூலி திரைப்படத்திற்கு பிறகு கண்டிப்பாக இனி லோகேஷோடைய இயக்கத்துல நடிக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். மேலும் பாத்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் கமல் சாரை வைத்து ஒரு சில சமரசத்திற்கு முயற்சி பண்ணாலும் கூட ரஜினிகாந்த் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாராம். ஆகையாலதான் பாத்தீங்கன்னா ரஜினி சாரும் கமல் சாரும் இணைய போற படத்தை லோகேஷ் இயக்கவில்லை அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.